வாராகி நமஸ்துதே. தஞ்சாவூர் வாராகி அம்மன் ஆஷாட நவராத்திரி விழாவின் போது நடைபெற்ற வாராகி அம்மன் வீதியுலா காட்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம உபாசனை செய்து தெய்வங்களை எப்படி வசமாக்குவது என்பது குறித்த ஒரு பதிவை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். உபாசனை என்பது ஒரு தேவதைவே, அதாவது தெய்வத்தை தினந்தோறும் அந்த தெய்வத்துக்கு உரிய நியமங்களுடன் வழிபாடு செய்யும் முறையாகும். தெய்வ உபாசனைக்கு ஒரு குருவின் வழிகாட்டுதல் மிக முக்கியமானது. ஏனென்றால் குரு ஆனவர் ஏற்கனவே அந்த தெய்வத்தை உபாசனை செய்து சித்தி செய்து வைத்திருப்பார். குருவின் வழிகாட்டுதல் இருந்தால் ஒருவருக்கு உபாசனை செய்யும் போது ஏற்படும் இடர்பாடுகளை தவிர்த்து அவர் சிரமம் இல்லாமல் தெய்வ சக்தியை எளிதில் அடைந்துவிட முடியும். முதல்ல விநாயகரை உபாசனை செய்து விநாயகரோட அருளை நமக்கு கிடைக்க வச்சிடணும். விநாயகர் அருள் இருந்தால் தான் மற்ற தெய்வங்களை ஈஸியாக நம்ம உபாசனை செய்து அந்த தெய்வத்தோட அருளை நம்ம பெற முடியும். உபாசனை பயிற்சியை மேற்கொள்கிறப்ப ஒருவருக்கு வரும் தடைகள் எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். உபாசனை மந்திரங்களை கூறி உபாசனை செய்ய முயலும் ஒருவருக்கு அவரின் மனதும் உடலும் முதல்ல ஒருமுகப்படணும். மனதையும் உடலையும் சரி செய்ய மூச்சு பயிற்சியும் சரியான உணவு முறையும் மிக முக்கியமானது. அபிச்சார தோஷம் எனப்படும் பில்லி சூனிய பாதிப்பு ஒருவருக்கு இருந்தால் அவருக்கு உபாசனை செய்ய தடை வரும். அதே போல் உபாசன தேவதையும் அவர்கிட்ட நெருங்காது. அதனால் அபிச்சார தோஷத்தை நீக்கின பின்பு தான் அவர் உபாசன பயிற்சியை மேற்கொள்ளணும். சில வீடுகளில் துரு ஆன்மாக்களின் நடமாட்டம் இருக்கும். அந்த வீடுகளில் உபாசன பயிற்சியை மேற்கொண்டாலும் மந்திரங்கள் சித்திக்காது. அந்த உபாசன தேவதையும் அங்கே நெருங்காது. இப்போ உபாசன நியமங்களை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு தேவதைக்கும் விருப்பமான மலர்கள் படையல் முறைகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதை அறிந்து பூஜைகளை நம்ம செய்யணும். அதே போல் இரவு தேவதைக்கு இரவில் தான் பூஜை செய்யணும். இப்போ உபாசன பீஜ மந்திரங்களை பற்றி பார்ப்போம். பீஜ மந்திரங்களை பொருளை உணர்ந்து அதை மாற்றாமல் உச்சரிக்க வேணும். உச்சரிப்பு மாறினா பலன்களும் மாறிடும். வாராகி அம்மனோட வீதியுலா காட்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்த பிறகு அடுத்ததாக உபாசனை செய்வது குறித்து முழுமையாக நம்ம பார்க்கலாம். மாதவன் மருகனே
பீஜ மந்திரம் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதோட தொடர்ச்சியை இனி பார்ப்போம். பீஜம் என்றால் விதை என்று அர்த்தம். விதை எப்படி விருட்சமாக வளரும் தன்மை கொண்டதோ அதே போல பீஜ மந்திரங்களும் விருட்சமாக வளர்ந்து உபாசகனுக்கு பலனை கட்டாயம் தந்துடும். பீஜ மந்திரத்தை அதிகமாக உச்சரித்தா உடல் சூடு அதிகமாகும். சிலருக்கு உதடு வெடிக்கும், மூளை சூடு ஏற்படலாம், வயிற்று வலி போன்ற உடல் உபாதைகளையும் ஏற்படுத்தும். இதிலேருந்து பீஜ மந்திரத்தோட வலிமையை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். நீங்கள் உபாசனை செஞ்சு ஒரு தெய்வத்தை வசமாக்கணும்னு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா, நீங்கள் உபாசனை செய்ய விரும்பும் தெய்வத்திடமே எனக்கு நல்ல குரு கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைங்க. அந்த தெய்வமே உங்களுக்கு ஒரு நல்ல குருவை காமிச்சு கொடுத்துடும். மந்திரங்கள் சித்திக்காகவும் உடல் மனதும் ஒத்துழைக்க வேணும். அதே போல் வழிகாட்ட குருவும் வேணும். அந்த குருவை உங்களோட இஷ்ட தெய்வமும், அதாவது உபாசனை செய்யக்கூடிய தெய்வமே நிச்சயம் காட்டி கொடுக்கும். குருவின் மூலம் உடல் கட்டு மந்திரம், திசை கட்டு மந்திரத்தை தெரிஞ்சு அதை சித்தி செய்து வச்சுக்கிட்டு, அதன் பிறகு விநாயகரை உபாசனை செய்து சித்தி செய்து வச்சுக்கணும். அதன் பிறகு தான் நீங்கள் விரும்பும் தெய்வத்தை உபாசனை செய்து வசமாக்கி கொள்ளலாம். உபாசனை தேவதை உங்கள் கூடவே வரும், உங்களுக்கு வழிகாட்டும். அடுத்த பதிவில் விநாயகர் உபாசனை செய்து சித்தி செய்வது எப்படி என்பது குறித்து விரிவாக பார்ப்போம். இதே போல் ஆன்மீக ஜோதிட கருத்துக்களை நீங்கள் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.